அனைவருக்கும் வணக்கம். இது அருமையான ஒரு தருணத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் வந்து 1 minute to reveal the biblical truth அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தெய்வனுடைய குணாதிசயங்களை குறித்து மிக குறுஞ்செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தெய்வனுடைய குணாதிசயங்களை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவை ஆராய்ந்து முடியாத அளவிற்கு அது ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இட் இஸ் வெரி ஃபொனமினலான ஒரு கேரக்டராக கேரக்டரிஸ்டிக்காக ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக் அதை எப்பொழுதுமே ஆராய்ந்து முடியாத அளவிற்கு அது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவருடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக அந்த புது செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதில் அவருடைய குணாதிசயங்கள் அன்பு, பொறுமை, இரக்கம், தயவு, சாந்தம் இவற்றை பற்றி நம்ம ஒவ்வொன்றையும் பற்றி ஆராயும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல்களோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் அவருடைய அன்பை பற்றி பார்க்கும்போது அந்த அன்பு தேவனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு அன்பாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது போல ஆகாப்பே அப்படிங்கிற ஒரு பதம் கிரேக்க பதத்தை யூஸ் பண்ணுறாரு. அதில் வந்து அந்த அன்பு ஆண்டவரால் மட்டுமே தான் கொடுக்க முடியும். தட் ஒன்லி காட் கேன் கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் லவ். மனிதர்களால் இந்த மாதிரியான ஒரு அன்பை கொடுக்க முடியும். நோபடி கேன் லவ் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் லவ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அன்பு என்பது ஆராய்ந்து முடியாத அளவிற்கு அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு அன்பாக இருக்குது. அது ஒரு ஃபொனமினலாக இருக்கிறது. அது ஆராய்ந்து முடியாத அளவிற்கு அது தனித்துவமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.